அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளைகுடா பகுதியில் தொடர்ந்து தன்னோட படைகளை குவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உலகம் முழுசுமே பதற்றத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் குருத்து ஞாயிறு, இந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்களால குருத்து ஞாயிறு கொண்டாடப்பட்டது. அதுல போப் பேசின விஷயங்கள் உலகம் முழுசும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு சவுக்கடி கொடுக்கிற மாதிரி சில விஷயங்களை பேசி இருக்காரு. அப்படி என்ன பேசி இருக்கிறாரு வாங்க பார்க்கலாம். உலக மக்கள் தொகை 14%, அதாவது 140 கோடி பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அந்த பிரம்மாண்டமான சமூகத்திற்கு தலைவராக இருப்பவர் தான் போப் லியோ 14. இவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. நிறைய கிறிஸ்தவ மத போதகர்கள் ட்ரம்பை சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கையை வச்சு கடைசியா ட்ரம்ப் மேல கையை வச்சு ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கான வலிமையை நீங்க ட்ரம்ப்புக்கு கொடுங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் அமெரிக்கால இருக்காங்க. அதனால ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி தான் நம்ம அந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. யார் போற தூண்டுறாங்களோ அவங்க கைகள்ல ரத்த கரை படிஞ்சிருக்கு. அத்தகைய ஆட்கள் எத்தனை முறை பிரார்த்தனை செய்தாலும் கடவுள் அதை கேட்க மாட்டார் அப்படின்னு சொன்னாரு. இது ட்ரம்பிற்கு விடுக்கப்பட்ட மிக நேரடியான எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும்.